ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனி ஒருவன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் ஆடி ஆஃபரில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறீங்க. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் மட்டும் இல்லைங்க, செப்ரேட்டடாக நம்ம வந்து டாப்ஸு இல்லை குர்த்தீஸ் அந்த மாடல் எடுக்கணுன்னாலும் பேண்ட் கலெக்ஷன்ஸ்னாலுமே அதுவுமே ஆஃபரில் வந்து இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அம்ப்ரெல்லா டாப்ஸு, ஃபங்க்ஷன் வேர் மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற மாரி டாப்ஸுமே வந்து நிறையா இருந்தது. காலேஜ் வியருக்கு இந்த மாதிரி டாப்ஸுமே வந்து அம்ப்ரெல்லா டைப் டாப்ஸ் நிறையா வந்து பேஸ்கெட்டில் போட்டு வச்சுருந்தாங்க. அதுதான் வந்து பார்க்குறீங்க. ஆஃபர் ப்ரைஸஸ்மே உங்களுக்கு ஓவராலாக வந்து காமிச்சிருப்பேன். பேண்ட் கலெக்ஷன்ஸும் இருந்தது, ஆனால் கொஞ்சம் மிங்கிளாகி தான் இருந்தது. நம்ம ஆட்கள் பார்க்குறாங்க, ஸோ எல்லாருமே பார்க்குறதுனால அது பேண்ட்டு டாப்ஸ் எல்லாம் கொஞ்சம் மிங்கிளாகி இருந்தது. ஸோ நம்ம சைஸ்க்கு தேடி கண்டுபிடிக்கணும்னா நம்ம பொறுமையாக தேடி கண்டுபிடிச்சி தான் பார்க்கணும். இந்த நைட்டி எல்லாம் 125 தான். பனியன் கிளாத் நைட்டி டபுள் எக்ஸல் வரைக்குமே அவைலபிளாக இருந்தது. நம்ம சைஸஸ் பார்த்து நம்ம எடுத்துக்கிற வேண்டியது தான். காட்டன் நைட்டிஸுமே வந்து ஆஃபரில் வந்து வச்சுருந்தாங்க. அதுவுமே டபுள் எக்ஸல் வரைக்கும் கலெக்ஷன் இருந்தது. ஸ்கர்ட்டு தனியாக நம்ம யூஸ் பண்ணுற ஸ்கர்ட்டு பேண்ட் எல்லாமே வந்து நிறையா வச்சுருந்தாங்க கலெக்ஷன்ஸு. பேஸ்கெட்டில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஆஃபர் ப்ரைஸஸில் தான் இருக்குது. பட்டியாலா பேண்ட்டாக இருக்கட்டும், உங்களுக்கு பனியன் கிளாத் பட்டியாலா பேண்ட்டு, பிளாசோ பேண்ட்டு, இந்த மாதிரி பேண்ட் கலெக்ஷன்ஸுமே ஆஃபர் ப்ரைஸஸில் ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக அவைலபிளாக இருக்குது. ஆனால் மெட்டீரியல் குவாலிட்டியை பொறுத்து ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகுதுங்க. இந்த பேஸ்கெட்டில் இருக்கிற பேண்ட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் லேட்டஸ்ட்டு வீட்டில் நம்ம வியர் பண்ணுற மாதிரி கவுன் கலெக்ஷன்ஸ், சிம்பிளாக வியர் பண்ணுறது மாதிரி, வீட்டில் பக்கத்தில் வெளியில் போனால் வியர் பண்ணுற மாதிரி இருக்கிற கவுன் கலெக்ஷன்ஸ் இந்த பேஸ்கெட்டில் வந்து அவைலபிளாக வந்து இருந்துச்சு. அதையுமே நான் வந்து உங்களுக்கு ஓவரால் வீடியோவாக தான் காமிச்சிருப்பேன். இது ஃபுல்லாகவே பிளாசோ பேண்ட் வந்து பனியன் கிளாத்தில் வந்து இருந்தது. இது ஸ்டார்டிங்கே 150 இருந்துச்சு. ப்ளஸ் சைஸுமே அவைலபிளாக இருந்தது 150 ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அந்த குவாலிட்டி பொறுத்து ப்ரைஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆச்சு. கொஞ்சம் தான், மினிமமாக தான் டிஃப்ரெண்ட் ஆச்சு. 200 சம்திங் அந்த ரேஞ்சுக்கு தான் வந்து வந்தது. நைட்டி கலெக்ஷன்ஸுமே வந்து நிறைய வந்து வச்சுருந்தாங்க. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நைட்டிஸ். இப்போ லேட்டஸ்ட் மாடல் நைட்டிஸாக இருக்கட்டும், கவுன் டைப் நைட்டிஸ் வந்திருக்கு இல்லையா, அதுவுமே தனி ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இருந்தது. அது ஆஃபரில் வந்து இல்லை. மற்றபடி பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் அந்த நைட்டி கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு, அவைலபிளாக இருந்தது. அதுக்கடுத்து செப்பரேட்டட் ப்ரைஸாக இருக்கிற நைட்டி கலெக்ஷன்ஸுமே வந்து அவைலபிளாக இருந்தது. அந்த கவுன் டைப் நைட்டிஸ்லாம் இன்னும் சூப்பராக இருந்தது மாடல் வந்து. இதெல்லாம் வந்து இந்த அனார்கலி டைப் குர்த்திஸ் தான். இது ஃபுல்லாகவே அந்த கவுன் மாடல் டைப்பும் வந்து மிங்கிளாகி இருந்தது. இதுதான் நான் சொன்னேன், இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்டியாக போயிட்டுருக்கிற கவுன் டைப்பு. இது வந்து அப்படியே எலாஸ்டிக் இது மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம வியர் பண்ணையில் கரெக்டாக இருக்கும். இதுவுமே அந்த பேஸ்கெட்டில் வந்து இருந்துச்சு. இதே மாடலில் தான் காட்டனில் வந்து நைட்டி இருந்தது. இப்போ நைட்டியுமே நம்ம நிறைய பேர் வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக தான் போட ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ட்ரெண்டிங் மாடல் நைட்டிஸுமே வந்து அவைலபிளாக இருந்தது. அதையும் உங்களுக்கு ஓவராலாக வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஏன்னா நைட்டின்னு பர்டிகுலராக தெரியக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து வியர் பண்ணுவோம். நார்மலாக வெளியில் போட்டு பக்கத்தில் கடைக்கு போயிட்டு வர்றது மாதிரி இருக்கணுன்றதுக்காக. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆடி ஆஃபருக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்களான்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் இருக்கிற நைட்டி கலெக்ஷன்ஸு நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. டபுள் எக்ஸல் வரைக்கும் இருக்குது. ஆனால் நைட்டி மெட்டீரியல் வந்து ரொம்ப குவாலிட்டியாக கனமாக இருந்துச்சு. ப்ரைஸ் வந்து 345 போட்டிருந்தாங்க அந்த பை ஒன் கெட் ஒன் காம்போவில் இருக்கிறது. இது ஃபுல்லாகவே பை ஒன் கெட் ஒன் காம்போ தான். அது போக செப்பரேட்டடாக இருக்கிற நைட்டியும் இருந்தது. காட்டனில் வந்து சொல்லவே வேணாங்க. கலெக்ஷன்ஸும் சரி, கலர்ஸும் சரி, அந்த மெட்டீரியல் குவாலிட்டியும் கொஞ்சம் கனமாக ஸ்ட்ராங்காக தான் வந்து இருந்தது. ட்ரெஸ்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, டாய்ஸ் கலெக்ஷனுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருந்துச்சு. அதெல்லாம் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா மினிமம் ப்ரைஸஸ்லேயே நிறைய டாய்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நீங்கள் மறக்காமல் பார்ப்பீங்க, மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நைட்டி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த சம்மருக்கு இப்போ மெயினாக யூஸ் ஆகுறது காட்டன் மெட்டீரியல்ஸும் நைட்டி கலெக்ஷன்ஸும் தான். சம்மர் கிளைமேட் இல்லை, ஆனால் மதுரையில் வந்து சம்மர் ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. வெயிலோடைய தாக்கம் வந்து அதிகமாக தான் இருக்குது. அதுக்கடுத்து 195க்கு வந்து ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது. அதாவது அது வந்து டாப் மட்டும்தான், பேண்ட் நம்ம வந்து தனியாக எடுத்து பேண்ட்டோ இல்லாட்டி ஸ்கர்ட்டோ யூஸ் பண்ணுற மாரி இருந்தது.
ஆனால் அந்த பேஸ்கெட்டில் இருந்தது ஃபுல்லாகவே 195 தான். அதில் வந்து ப்ளஸ் சைஸ் உமன்ஸும் வியர் பண்ணுற மாதிரி அந்த டாப்ஸ் வந்து நிறையா இருந்தது. நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருந்தது அந்த கலெக்ஷன்ஸ்லாம். துணி கொஞ்சம் கனமான துணியாகவும் அஃபோர்டபுளாகவும் இருந்தது. இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த வெஸ்டர்ன் ட்ரெஸ்க்கெலாம் வியர் பண்ணுற டாப் மாதிரி இருந்தது. அதையுமே உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஆடி ஆஃபரில் சாரீஸ் மட்டும் பர்ச்சேஸ் பண்ண மாட்டோம், நம்ம ரெகுலர் வியர் ட்ரெஸ்ஸஸுமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஆடிக்கு ட்ரெஸ் மட்டும்தான் ஆஃபர் போடுறாங்கன்னு நினச்சேன். ஆனால் வெஜிடபிள்ஸ் கூட நான் போன டைமில் ஆஃபரில் கொஞ்சம் இருந்தது. ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கில் ஆக்சுவலி வந்து இருந்தது. இந்த நீர்க்காய் டைப்பில் உள்ள வெஜிடபிள்ஸ் எல்லாம் அஃபோர்டபுளாக இருந்துச்சு. ஸோ வெஜிடபிள்ஸ் வாங்குறவங்க, கிராசரிஸ் வாங்குறவங்களுக்கு அந்த 9th ஃப்ளோர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் லாஸ்ட் டைம் போனப்போவே அந்த 8th 9th ஃப்ளோர்லாம் வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதை சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ இந்த தடவை போகும்போது அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோராக அப்படியே விசிட் பண்ணிகிட்டே போய் பார்த்துட்டு என்ன ஏது இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம சேனலில் வந்து நீங்கள் பார்க்கலாம். இங்கே வேறு என்னென்ன கலெக்ஷன் இருக்குது, என்னென்ன ஃப்ளோரில் என்னென்ன கலெக்ஷன், அதாவது நம்மளுக்கு தேவையான கலெக்ஷன், பெண்களுக்கு தேவையான கலெக்ஷன், கிச்சன் ஐட்டம்ஸ் கொஞ்சம் அது ஓவராலாக எடுக்கலாம். ஆனால் நம்ம வீட்டை டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த செல்ஃபு, ரேக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து எடுத்திருக்கேன். அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க.